ஓம் சாந்தி. 3/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். சிவபகவானே பிரம்மா உடல்ல அவதரிச்சு நமக்கு ஆசிரியராகி பாடம் படிப்பிக்க வந்திருக்கிறாரு. நாமெல்லாம் இறை மாணவர்கள். அவருடைய கமல் வாயின் மூலமாக இன்றைய ஞான முறையை நம்ம கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, உலகிற்கு எஜமானராக ஆக்கக்கூடிய தந்தையை மிக ஆர்வத்துடன் நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உலகுக்கே எஜமானர் ஆக்கக்கூடிய உலகிற்கே எஜமானரா ஆக்கக்கூடிய தந்தைய மிக ஆர்வத்தோடு நினைவு செய்யணும்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட தந்தை வந்திருக்கிறாரு, நம்ம எப்படி ஹையஸ்டா மாத்த வந்திருக்கிறாரு, அவரை எப்படி நினைவு செய்யணும், ஆர்வத்தோட நினைவு செய்யுங்கன்றாரு. நினைவின் மூலமாகவே நீங்கள் சதோ பிரதானமாக ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நினைக்கதான் பாபா நினைக்கதான் உங்களால சதோ பிரதான ஸ்டேஜுக்கு போக முடியும். சொர்க்கத்துல வாழறதுக்கு தகுதியான ஸ்டேஜுக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: எந்த விஷயத்தில் முழு கவனம் இருந்தால் புத்தி என்ற கதவு திறக்கப்பட்டு விடும் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த விஷயத்துல முழு அட்டென்ஷன் இருக்கணும், அப்ப நம்மளோட புத்தியோடைய கதவு திறந்துகிட்டே போகும்னு சொல்றாரு. பதில்: படிப்பின் மீது. இந்த படிப்பு மீதுதான் கவனமா படிக்கணும், இந்த விடக்கூடாது. பகவான் படிப்பிக்கின்றார், நமக்கு ஆசிரியரா கடவுளே வந்திருக்கிறாரு. ஆகையால ஒருபோதும் படிப்பை தவறவே விடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு நாளும் படிப்பை தவற விடக்கூடாது. எது வரைக்கும் உயிர் வாழ்கின்றீர்களோ அது வரைக்கும் அந்த அமிர்தத்தை குடிக்க வேண்டும், இந்த ஞான அமிர்தத்தை குடிக்க சொல்றார் பாபா. படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். டெய்லியுமே முரளியில பாபா என்ன சொல்றாரு அப்படின்றதுல அட்டென்ஷன் செலுத்தணும்னு சொல்றாரு. வகுப்புக்கு வராமலே இருந்து விடக்கூடாது. நம்ம ஒரு நாள் தானே கிளாஸ் விட்டுட்டு இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு கிளாஸ் ஸ்கிப் பண்ணா என்ன அப்படிலாம் நினைக்கக்கூடாது. வகுப்புக்கு வராம இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு நாள் பாடம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அந்த லௌகீக படிப்பிலே ஒரு நாள் வரலனா கூட டீச்சர் திட்டுவாங்க இல்லையா, பாடம் புரியாது உனக்கு மறுநாள் வந்தினா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாபா புது புது பாயிண்ட் கருத்துக்கள்லாம் நமக்கு சொல்லிட்டே இருக்கனால ஒரு நாள் கூட கிளாஸ் தவற விடக்கூடாது சொல்றாரு. ஏதாவது வழி ஏற்படுத்தி கொண்டு கண்டிப்பாக முரளியை படிக்க வேண்டும் சொல்றாரு. உங்களுக்கு டைமே இல்லைன்னா கூட ஏதாவது வழி ஏற்படுத்திக்கோங்க. எதையாவது அந்த டைம்ல வேற எதையாவது முடிச்சுட்டு வேலையை முன்னாடியே முடிச்சுட்டு கண்டிப்பா முரளியை படிக்கணும் சொல்றாரு. முரளியில் தினமும் புது புது கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. டெய்லியுமே முரளியில புது புது பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது சொல்றாரு. இதன் மூலம் உங்களது புத்தி திறக்கப்பட்டு விடும் சொல்றாரு. இந்த முரளியை நம்ம படிக்கதான் இறைவனே நமக்கு வந்திருக்கிறாரு, படிக்க வைக்கிறாரு, ஆத்மான்ற உணர்வை தட்டி எழுப்புறாரு. அப்ப உங்களோட புத்தியோட பூட்டு திறந்துகிட்டே இருக்கும் சொல்றாரு பாபா. திறக்கப்பட்டு விடும். ஓம் சாந்தி. சாலி கிராமங்களுக்காக சிவபகவானினுடைய மகா வாக்கியம். இது முழு கல்பத்திலும் ஒரு முறைதான் ஏற்படுகின்றது என்பதை நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சாலி கிராமம்ல நம்ம தான் சாலி கிராமம் ஆத்மாக்கள். சிவபகவானுடைய மகா வாக்கியம் இது முழு கல்பத்திலுமே ஒரு முறைதான் ஏற்படுகிறது என்றதை நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பு இந்த முழு கல்பத்திலையும் ஒரு தடவை தான் ஏற்படுது. வேற யாருமே இதை தெரிஞ்சுக்கல. மனிதர்கள் படைப்போர் மற்றும் படைப்பின் முதலிடை கடை பற்றிய முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. மனுஷங்களுக்கு எதுவுமே தெரியாது, உலகம் யார் படைச்சாங்க, படைப்பு எப்படி உருவாச்சு, இதோட முதல் என்ன, இறுதி என்ன, கடை என்ன, எதுவுமே இடை என்ன, எதுவுமே தெரியாதவங்களா இருக்கிறாங்க. ஸ்தாபனையில் தடைகள் ஏற்படத்தான் செய்யும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். ஸ்தாபனையில கண்டிப்பா தடை உருவாகத்தான் செய்யும் சொல்லி உங்களுக்கு தெரியும் சொல்றாரு. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம ஞானம் சொல்றோம், எல்லாரும் வராங்க அப்படின்னாலும் திடீர்னு நடுவுல ஏதாவது ஒரு மாயா தடையை ஏற்படுத்தி என்ன பண்ணும், அவங்கள வரவிடாம பண்ணும், நம்மள முரளி கேட்க விடாம படிக்க விடாம இப்படியெல்லாம் மாயா நிறைய தடைகளை உண்டு பண்ணும். தடைகள் வரதான் செய்யும் சொல்லி பாபா சொல்றாரு. இதனை ஞான எங்ஜம் என்று கூறப்படுகிறது. இது ருத்ர ஞான எங்ஜம், கடவுளே உருவாக்குன ஞான எங்ஜம் சொல்லப்படுது. இந்த பழைய உலகில் நீங்கள் எதையெல்லாம் காண்கின்றீர்களோ அனைத்துமே சுவாகா ஆகிடும் என்று தந்தை புரிய வைக்கிறார். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க இந்த ருத்ர ஞான எங்கத்துல இந்த பழைய உலகில் என்னென்னலாம் பாக்குறீங்களோ எல்லாமே சுவாகா ஆகிடும் சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. பிறகு அதுல ஏன் பற்றுதல் வைக்க கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப உலகத்தின் மேல ஏன் பற்றுதல் வைக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. புது உலகிற்காக தந்தையே இப்ப படிப்பிக்கின்றார். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு.
இப்போ சொர்க்கத்துக்கு போறதுக்காக பாபா வந்து நம்மளை படிக்க வைக்கிறாரு. இது புருஷோத்தம சங்கமயுகம் சொல்லி சொல்றாரு. இது விகாரம் மற்றும் விகாரமற்றதற்கான சங்கமம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, இந்த நேரத்துல ஒரு பக்கம் வந்து விகாரம் நிறைஞ்சிருக்குது, ஒரு பக்கம் பாபா வந்து நமக்கு கிளாஸ் எடுத்து விகாரம் இல்லாம மாத்திட்டு இருக்கிறாரு. இந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய சங்கமம் சொல்லி பாபா சொல்றாரு. இதில் மாற்றம் ஏற்பட வேண்டும், ஆனா கண்டிப்பா ஆத்மாக்கள் மாறணும், மாற்றம் ஏற்படணும்னு சொல்லி சொல்றாரு. புது உலகை விகாரமற்ற உலகம் என்று கூறப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த சொர்க்கம் தான் வந்து விகாரமற்ற உலகம் என்று சொல்லப்படுகிறது, நிர்விகாரி உலகம் சொல்லப்படுது சொல்லி பாபா சொல்றாரு. அது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது பாபா சொல்றாரு. புது உலகத்துல சொர்க்கத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இவை புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் ஆகும் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கின்றீர்கள். தந்தை இரவு பகலாக கூறிக்கொண்டே இருக்கின்றார். குழந்தைகளே, உங்களுக்கு ஆழமான விஷயங்களை கூறுகின்றேன் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை இருக்கின்ற வரை படிப்பு நடைபெற்று கொண்டே இருக்கும். இப்ப சங்கம யுகத்துல பாபா 100 ஆண்டுகள் வராரு பிரம்மா உடல்ல. பிரம்மா அவ்வியக்தமானவருக்கு தாதி உடல்ல இப்ப அவ்வியக்த பாலனையே நமக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. பாபா இருக்கிற வரைக்கும், இப்பதான் இந்த 100 வருஷம் தான் பாபா நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு படிப்பு நடைபெற்றுக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பிறகு படிப்பும் கூட நின்று விடும். ஒரு டைம் வரும், அப்ப பாபா படிப்பை கூட நின்றுடும். இப்ப தாதி உடலெல்லாம் வர்றது இல்லை இல்லையா. இப்ப நம்ம ரிவைஸ் கோர்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நடத்தின முறையிலேயே நம்ம திரும்ப படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாருமே அறிந்திருக்கவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள் என்பதை பாப்தாதா மட்டுமே அறிந்திருக்கின்றார். இப்ப நம்மள கூட வரிசை கிரமமா தான் இருக்கிறோம் இல்லையா. நம்ம வந்து ராஜா ராணி பிரஜைகள், அது சொர்க்கத்துல எப்படி எப்படிலாம் யார் யார் நடிச்சிருந்தாங்களோ அவங்க தான் இறங்கி வந்து இங்க கீழ் நிலையில வந்து இப்போ பாபா குழந்தையாகி வரிசை கிரமமா தான் எல்லாருமே படிச்சுட்டு இருக்கிறாங்கன்றத பாப் தாதா மட்டுமே தெரிஞ்சுக்கிறாரு. எத்தனையோ பேர் கீழே விழுகின்றனர், எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. நிறைய கேஸ் வந்து கீழே விழுந்துடுறாங்க, விகாரத்துல போயிடுறாங்க, எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. அனைவரும் சதா தூய்மையாக இருக்க முடியும் என்பதே கிடையாது சொல்லி சொல்றாரு. முயற்சியில அப்படியே தூய்மையாவே இருக்க முடியாது சொல்லி சொல்றாரு. தூய்மையாக இல்லையெனில் தண்டனை அடைய வேண்டியிருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கடவுளே வந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு. நம்ம தூய்மை ஆகலைன்னா தண்டனை அடைய வேண்டியிருக்கும் சொல்லி சொல்றாரு. மாலையின் மணிகள் தான் தகுதியுடன் தேர்ச்சி அடைகின்றனர். அந்த 108 மாலை இருக்கு இல்லையா, அது வந்து சிவனுடைய கழுத்து மாலை, அது விஷ்ணு மாலைன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து 108 லட்சுமி நாராயணர் தான் அந்த கழுத்து மணி மாலையா ஆயிருக்கிறாங்க. யார் பாபா உருகி சங்கம் யுகத்துல நினைக்கிறாங்களோ, பாஸ்வித்தானராகி போறாங்களோ, தகுதியோட தேர்ச்சி அடைகிறாங்களோ, அவங்கதான் மாலையின் மணி ஆயிடுறாங்க. அந்த 108 மாலையின் மணிகள் தான் வந்து தகுதியோட தேர்ச்சி அடைகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகும் பிரஜைகளும் உருவாகின்றனர். பிரஜைகள்னா சும்மா இந்த ஞானம் கேட்டாலே அவங்க பிரஜைகளா வந்துருவாங்க. அதுல நல்ல ஞானத்தை நிறைய புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்றவங்களா இருந்தா பணக்கார பிரஜை, சரியா ஞானம் கேட்காம இருந்தாலும் ஏழை பிரஜைகள். அந்த மாதிரி பிரஜைகள்லயே விதவிதமான வரிசை கிரமம் கூட இருக்குது. அதுல பிரஜைகளும் உருவாகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் யாருக்காவது புரிய வைத்தாலும் அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது சொல்லி சொல்றாரு. நம்ம கூட சில பேருக்கு ஞானத்தை சொல்லுவோம், அவங்க என்னதான் சொன்னாலும் அவங்க வந்து அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஒரு பக்தியில தான் இருப்பாங்க, நம்பவே மாட்டாங்க. சில பேருக்கு நீங்க புரிய வச்சா கூட அவங்க புரிஞ்சுக்கவே முடியாது சொல்றாரு. ஏன்னா நேரம் தேவைப்படுகின்றது, அவங்களுக்குன்னு நேரம் வரும், அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை எந்த அளவுக்கு புரிய வைக்கின்றாரோ அந்த அளவுக்கு நீங்கள் புரிய வைப்பதே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா முரளியில எவ்வளவு அழகா பாயிண்ட் எடுத்து புரிய வைக்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம தனியா வெளியில போய் யாருக்காவது ஞானம் சொல்ல போனோம்னா அந்த அளவுக்கு நம்ம புரிய வைக்க மாட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் முரளி நல்லா படிச்சு பாயிண்ட்ஸை புத்தியில ஏத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ரிப்போர்ட் வருவதை வைத்து இன்னார் விகாரத்தில் விழுந்தார், இவ்வாறு ஏற்பட்டது என்பதை தந்தை மட்டுமே அறிந்திருக்கின்றார். இப்ப நிறைய பாபாக்கு ரிப்போர்ட் வருது, சார்ட் வைக்கிறாங்க, லெட்டர் எழுதுறாங்க. அப்ப இன்னார் வந்து விகாரத்துல போயிட்டாங்க, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாபா மட்டுமே அறிந்திருக்கிறாராம். ஆனா பெயர் வந்து பாபா சொல்ல மாட்டாரு. ஒருவேளை பெயர் சொன்னார்னா பிறகு அவரிடத்தில் பேசுவதற்கு யாருமே விரும்ப மாட்டார்கள். அவங்க விகாரத்துல போனது தெரிஞ்சு போச்சுன்னா அவங்கள்ட்ட யாருமே பேசுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அனைவரும் வெறுப்பான பார்வையோட அவங்கள பார்ப்பாங்களாம். அதனால பாபா பேர் சொல்ல மாட்டாராம். பாபாவோட உள்ளத்திலிருந்து கூட இறங்கி விடுவாராம். அவரு சம்பாதித்த அனைத்து வருமானமே அழிந்து விடுகின்றது. விகாரத்துல யார் போறாங்களோ அவங்க இவ்வளவு நாள் முரளி படிச்சது, இவ்வளவு நாள் நம்ம யோகா பண்ணது எல்லாமே போயிடுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விஷயம் யார் நஷ்டம் அடைந்திருக்கின்றாரோ அவருக்கே தெரியும். ஆனா இது வந்து யார் வந்து
நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும், மேலும் தந்தைக்கும் தெரியும்னு சொல்லி சொல்றாரு. அதாவது நம்ம அடைஞ்ச வருமானம் எல்லாம் போயிடுச்சு, நம்ம சம்பாதிச்சது இவ்வளோ நாள் யோகா பண்ணது முரளி கேட்டது எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். யார் விஹாரத்தில் போகிறாங்களோ அவங்களுக்கு தெரியும், மேலும் தந்தைக்கும் தெரியும். ஏன்னா குப்தமான விஷயம் இல்லையா அது. அதனால பாபா இது மிகவும் ரகசியமான குப்தமான விஷயம் சொல்லி பாபா சொல்றாரு. இன்னார் வந்தார், அவருக்கு மிகவும் நல்ல முறையில் சேவை செய்தேன், அவர் சேவையில் நன்றாக உதவி செய்வார் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். சிலர் வந்து பாபாக்கு லெட்டர் எழுதுறாங்க, இவங்க சில பேர் வந்தாங்க பாபா, அவங்களுக்கு நல்ல முறையில் நான் ஞானம் சொன்னேன் பாபா, அவங்களும் சேவையில நன்றாக உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமா. ஆனால் அவர் எதிரில் இருக்க வேண்டும் அல்லவா பாபா சொல்றாரு. பாபாக்கு முன்னாடி இங்க சென்டர்ல வந்து இருக்கணும் இல்லையா. இப்ப நீங்க கவர்னர் கூட நல்ல முறையில புரிய வைப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அவர் யாருக்காவது புரிய வைப்பாரா என்ன சொல்லி பாபா கேட்கிறாரு. சரி நீங்க சொல்றீங்க இவங்க நல்லா வந்தாங்க, இவங்க எனக்கு நல்லா நான் ஞானம் சொன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க சேவை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றோம். ஆனா பாபா வந்து அவங்க நேரா இங்க வரணும் இல்லையா, சென்டருக்கு வரணும் இல்லையா, டெய்லி வந்துகிட்டே இருந்தாதான் அவங்க புரிய வைப்பாங்கன்னு சொல்றாரு. இப்ப கவர்னர் கூட நம்ம சொல்றோம், அவர் போய் யாருக்காவது புரிய வைக்கிறாரா சொல்லி கேட்கிறாரு. யாருக்காவது புரிய வைத்தால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இப்ப கவர்னர் போய் யாருக்காவது சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றதோ அவர்களே புரிந்து கொள்வர். டிராமா படி இந்த ஞானத்தை யார் புரிஞ்சுக்கணும்னு இருக்குதோ அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியுமா, இது முட்கள் நிறைந்த காடு, இதற்கு நாம் மங்களம் செய்கின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருக்குமே நம்மளால புரிய வைக்க முடியாது சொல்லி சொல்றாரு. இது முட்கள் நிறைந்த காடா இருக்குது, இருந்தாலும் இந்த முட்கள் நிறைந்த காட்டுல மனுஷங்க முள்ளா குத்துறாங்க இல்லையா, கோப விகாரங்கள்லாம் இருக்குது இல்ல. இப்ப இங்க கூட இந்த உலகத்துக்கே நம்ம மங்களம் செய்யறோம்னு சொல்லி சொல்றாரு. மங்களம் பகவான் விஷ்ணு என்று கூறுகின்றனர். அந்த பாட்டு கூட பாடுவாங்க இல்லையா, விஷ்ணுவுக்கு மங்களம் மங்களமே மங்களம்ட்டு ஒரு பாட்டுலாம் பாடுவாங்க. இந்த ஸ்லோகன் போன்றவை பக்தி மார்க்கத்தினுடையதாகும். இந்த ஸ்லோகன்லாம் வந்து பக்தி மார்க்கத்தினுடையது சொல்லி சொல்றாரு. எப்பொழுது விஷ்ணுவின் ராஜ்யம் ஏற்படுதோ அப்போதுதான் மங்களமே ஏற்படுகின்றது சொல்லி சொல்றாரு. ஆமா பாபா சொல்றாரு, உண்மையிலே இந்த கலியுகத்துல மங்களம் ஏற்படாது. எப்ப சத்தியுகம் ஆரம்பிக்குதோ, எப்ப விஷ்ணுவோடைய ராஜ்யம் ஏற்படுதோ அப்பதான் மங்களம் ஏற்படும் சொல்லி சொல்றாரு. விஷ்ணுவின் அவதாரத்தை கூட காண்பிக்கின்றார். பாபா அனைத்தையுமே பார்த்திருக்கின்றார், அனுபவசாலி அல்லவா. இந்த பிரம்மா பாபா விஷ்ணு அவதாரம், தசாவதாரம் இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா. பாபாவும் பார்த்திருக்கிறாரு, அவர் அனுபவி இல்லையா. அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களாகவும் நன்றாக அறிந்திருந்தார். பிரம்மா பாபா எல்லா தர்மத்தை சார்ந்தவர்களையும் நன்றாக அறிந்திருந்தாராம். தந்தை எந்த சரீரத்தில் வருகின்றாரோ அவருக்கு பர்சனாலிட்டி வேண்டும் அல்லவா. இப்ப பிரம்மா பாபாவுடைய தோற்ற பொழிவு கூட அழகா இருக்கும். ஏன்னா அவர் சரீரத்திலேயே பாபா தான் வராரு இல்லையா, சிவபாபா வராரு இல்லையா, அதனால அவர் தோற்ற பொழிவு கூட வேண்டும் இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் தான் அநேக பிறப்பின் கடைசியில் இங்கு மிகவும் அனுபவசாலியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நான் பிரவேசம் செய்கின்றேன் என்று சிவபாபா கூறுகின்றார். சொல்றாரு பாருங்களேன், எல்லாத்துலயும் அவர் அனுபவசாலியா இருக்கணும். அவருக்கு நிறைய குரு இருந்தாங்க. பக்தி மார்க்கத்துல எல்லா தர்மத்தை சார்ந்தவங்களையும் அவர் நல்லா தெரிஞ்சிருந்தாரு. எல்லாருமே அவருக்கு அத்துப்படி. அதனாலதான் அந்த அனுபவசாலி ரதத்துலதான் இவர் வந்திருக்கிறார். அவரோட அநேக பிறப்பின் கடைசியில தான் சிவபாபா வந்து பிரவேசமாயிருக்கிறாரு. அதுவும் சாதாரணமானவரிடத்தில், மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பர்சனாலிட்டி என்றால் ராஜாவாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது. பாருங்க, பர்சனாலிட்டியா இருக்கிறவங்கன்னா அப்படியே ராஜா மாதிரி இருக்கணும் அப்படி கிடையாது. மிடில் கிளாஸ் தான், இருந்தாலும் பார்க்கறதுக்கு தோற்ற பொழிவு நல்லா இருந்துச்சு. அனுபவசாலியாகவும் இருக்கிறாரு இல்லையா. இல்லையா, இவருக்கு மிகுந்த அனுபவம் இருக்கின்றது. அனுபவசாலியா இருக்கிற உடல்ல தான் நான் வந்து பிரவேசமாயிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. அநேக பிறப்பின் கடைசியில் இவரது உடலில் நான் வருகின்றேன்னு சொல்லி சிவபாபா சொல்றாரு. இங்க ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். நீங்க வரவங்களுக்குலாம் சொல்லுங்க, இங்க கடவுளே வந்து ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க மாலை உருவாகின்றது, இங்க 108 மாலை உருவாகுது. ஆனா இன்னும் யாருமே 108மே ரெடி ஆகல. கோக்கலான்னு பாபா பார்த்தா யாருமே சரியில்லை. எல்லாரும் வந்து விகாரிகளாவே இருக்கிறாங்க. நிர்விகாரி ஆனாதான் பாபா கோப்பார். அப்ப கடைசியா தான் 108 மாலை உருவாகும். இப்ப மாலை வந்து இப்ப உருவாகுது, அந்த மாலையோடைய ராஜ்யமும் உருவாகுது. அந்த மாலையில வரவங்க 108 லட்சுமி நாராயணங்கள். லட்சுமி நாராயணங்களுடைய பிரஜைகளும் இருப்பாங்க, வேலைக்காரர்கள் எல்லாமே இருப்பாங்க. அங்க எல்லாமே இந்த ராஜ்யமே இப்ப உருவாயிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ராஜ்யம் எவ்வாறு ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது, சிலர் ராஜா ராணியாகவும் சிலர் வேறு நிலையும் அடைகின்றனர் சொல்லி சொல்றாரு. நம்ம புருஷார்த்தம் பண்ணி பாபா நினைவிலே கடைசியா விகாரத்தை வென்று, யார் கடைசியா விகாரத்தை வென்று போறாங்களோ அவங்க ராஜா ராணி ஆகிறாங்க. ஆத்மாவை தூய்மையாக்கி ஆத்ம நிலை அடைஞ்சு போறாங்க. சிலர் வேறு நிலையும் பிரஜைகள் வேலைக்காரர் நிலை அந்த மாதிரியும் அடையிறாங்க. இந்த விஷயங்களை ஒரே நாளில் யாருமே புரிந்து கொள்ள முடியாது. நீங்க வந்த உடனே இதெல்லாம் புரிய வச்சீங்கன்னா யாருக்கும் ஒண்ணுமே புரியாது சொல்லி சொல்றாரு. எல்லையற்ற தந்தை தான் எல்லையற்ற ஆஸ்தியை இப்ப கொடுக்கின்றார்.
இப்ப கடவுளே வந்திருக்கிறாரு, நமக்கு எல்லையற்ற ஆசையை கொடுக்கிறாரு. பகவான் வந்து புரிய வைத்தாலும் சிலர் மட்டுமே தூய்மையாக ஆகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதனை புரிந்து கொள்வதற்கு கூட நேரம் தேவைப்படுகிறது. என்ன பண்றது, நம்ம போய் எல்லாருக்கும் இப்போ உடனே புரிய வச்சா இன்னைக்கே மாறிடுவாங்களால மாற மாட்டாங்க, தூய்மை ஆவாங்கன்னா ஆக மாட்டாங்க. அது கூட நேரம் தேவைப்படுது சொல்லி சொல்றாரு. எவ்வளவு தண்டனைகளை அடைகின்றனர், தண்டனைகளை அடைந்தும் பிரஜைகளாக ஆகின்றனர் சொல்லி சொல்றாரு. அப்ப பாபா சொல் பேச்சு கேட்கல, முரளியில என்ன பாபா சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோம்னா நம்ம தண்டனையை அடையிறோம்னு சொல்றாரு. தண்டனைகள் அடைந்து கூட பிரஜைகளாகவே ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளே, நீங்கள் மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும் என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். பாபா என்ன சொல்றாரு, யாருக்கும் துக்கம் கொடுக்கூடாது, மிக மிக இனிமையானவர்களா ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. யாருக்குமே துக்கம் கொடுக்கூடாது. தந்தை வருவதே அனைவருக்குமே சுகத்திற்கான வழியை காண்பித்து துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக தான் வந்திருக்கிறார். பாருங்க, நம்ம அரை கல்பமா துக்கத்துலதான் வாழ்ந்துட்டு வந்தோம் இல்லையா. இதே மாதிரியே இறந்து இறந்து பிறந்து பிறந்து பல உறவினர்கள், பல விதமான சிக்கல்கள், பல விதமான துக்கம் எல்லாத்தையும் கடந்துதான் மறுஜன்மம் எடுத்து எடுத்து இப்ப இந்த கடைசி பிறவிலையும் நம்ம துக்கத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா கடவுள் எதுக்கு வந்திருக்கிறாரு, நம்ம எல்லாரையும் துக்கத்துல இருந்து விடுவிச்சு சுகத்தின் வழியை காண்பிக்கத்தான் வந்திருக்கிறாரு. பிறகு சுயம் மற்றவர்களுக்கு எப்படி துக்கம் கொடுப்பார், அப்ப கடவுளே போய் எப்படி துக்கம் கொடுப்பாரு, அவர் நம்மளை விடுவிக்க தான் வந்திருக்கிறாரு. அவரை போயிட்டு எனக்கு கடவுள் துக்கம் கொடுக்குறாருன்னா அவர் எப்படி கொடுப்பாரு, நம்மளுடைய கர்மாப்படி தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம்னு சொல்லி சொல்றாரு. இவை அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்திருக்கின்றீர்கள். இப்ப இது எல்லாமே நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோம், வெளியில் உள்ளவர்கள் யாருமே புரிந்து கொள்வது கடினமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சம்பந்தங்களில் உறவினர்களில் உள்ள பற்றுதலை நீக்கிவிட வேண்டும் சொல்லி சொல்றாரு பாபா. நீங்க வந்து பற்று வச்சுக்காதீங்க, யார் மேலேயும் அன்பு செலுத்துங்க. அன்னைக்கு சொன்னார்ல, ஆன்மீக அன்பு செலுத்துங்க, ஆத்மான்னு பார்த்து அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க. யார் மேலேயும் உடல் மீதெல்லாம் பற்று வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அந்த உடல் போயிட்ட பிறகு உட்காந்து அழுவீங்க. அதனால உறவினர்கள் மீது பற்றுதல்களை நீக்கிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் கூட இருக்கும்போது அன்பு செலுத்துங்க. அந்த ஆன்மீக அன்பு, ஆத்மா சகோதர அன்பு செலுத்துங்க. எல்லாரையும் அன்பா பாத்துக்கங்க. மற்றபடி அவங்க மேல பற்று வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. வீட்டில் இருக்க வேண்டும், எல்லார் கூட இருங்க, ஆனால் நிமித்தமாக காரியம் பொருட்டு இருக்க வேண்டும். அதாவது நான் பழைய ஜென்ம அந்த கணக்கு வழக்குகளை முடிச்சிட்டு இருக்கிறேன், கருவியா இருக்கிறேன், ட்ரஸ்டியா இருந்து இந்த வீடை பாத்துக்கிறேன், குழந்தைகள் கணவன் எல்லாரையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா அவங்க மேல பற்று வைக்க மாட்டேன், அன்பா அவங்கள கருவியா இருந்து பாத்துக்கிறேன், காரியம் பொருட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த முழு உலகமும் அழிந்து விடும் என்பது புத்தியில் இருக்கின்றது. இப்ப போக போக பாபா சொல்லிட்டாங்க விநாசம் வர போகுதுட்டு, அதனால இந்த முழு உலகமுமே அழிஞ்சு விடும் சொல்றாரு. ஆனால் இந்த சிந்தனைகள் வேற யாருக்கும் இருப்பதே கிடையாது. யார் ஒப்பற்ற குழந்தைகளாக உள்ளனர்களோ அவர்கள் தான் புரிந்து கொள்கின்றனர் சொல்லி சொல்றாரு. ஆனா இன்னுமே பிகேஎஸ்கே கூட புத்தியில இந்த உலகம் அழிய போகுது அப்படின்லாம் இல்ல, எப்பயும் போலவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்றாரு. ஒப்பற்ற குழந்தைகளா யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் புரிஞ்சுக்கிறாங்க. அவர்களும் இப்போது கற்றுக்கொள்வதற்கான முயற்சியை செய்து கொண்டே இருக்கின்றனர். இப்ப சில குழந்தைகள் பாபா சொல் பேச்சு கேட்டு பாபா சொல்ற பயிற்சி இதெல்லாம் செஞ்சு செஞ்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பலர் தோல்வியும் அடைகின்றனர். நிறைய பேரு தோல்வி கூட அடையறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மாயாட்ட தோல்வி அடையறாங்க. மாயின் சக்கரம் அதிகமாகவே இருக்கின்றது, அதுவும் மிகப்பெரிய பலசாலியாக இருக்கிறது சொல்லி சொல்றாரு. மாயா கூட ரொம்ப சாதாரணது கிடையாது, அது வந்து பலசாலியா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் இந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்கவே முடியாது சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த மாதிரிலாம் நம்ம போயிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி மாயா வரும் அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் முடியாது சொல்லி சொல்றாரு. இங்க என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது, புகார்கள் ஏன் வருகின்றன போன்றவர்களை அறிந்து கொள்வதற்கு உங்களிடத்தில் வருகின்றனர். சிலர் வந்து சென்டர்ல என்ன நடக்குது, ரிப்போர்ட்ஸ் ஏன் வருதுன்னு சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட வருவாங்க. அவர்களுக்குள் மாற்றம் ஏற்படுவதற்காக ஒவ்வொருவருக்கும் அமர்ந்து புரிய வைக்க வேண்டியிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா வந்து எதுக்காக நமக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு, ஒவ்வொருத்தவங்களும் வராங்க இல்லையா, அவங்களுக்குள்ளார மாற்றம் ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொருவருக்கும் பாபா உட்காந்து புரிய வைக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இது மிகவும் நல்ல இயக்கம் என்று பிறகு கூறுகின்றனர். நம்ம எல்லாத்தையும் புரிய வச்ச பிறகு ஏன் இங்க இவ்வளவு பிரச்சனை வருது, ரிப்போர்ட்ஸ் ஏன் வருது, இங்க காம விகாரத்தை விடணும், அப்புறம் வந்து இங்க வந்து இந்த சாப்பாட்டு குடித்தல் எல்லாம் மாத்தணும், அதெல்லாம் ஏன் வந்து அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சொல்லி புரிய வச்ச பிறகு அவங்க வந்து சொல்றாங்க இது ரொம்ப மிக நல்ல இயக்கம்ட்டு சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ராஜ்ய ஸ்தாபனைக்கான விஷயம் மிகவும் ரகசியமானதாகும் சொல்லி பாபா சொல்றாரு.
பாருங்க இங்க ராஜா ராணி பிரஜைகள் வேலைக்காரர்கள் எல்லாமே உருவாயிட்டு இருக்குது இல்லையா. 108 லட்சுமி நாராயணங்கள் எல்லாம் உருவாயிட்டு இருக்கு. ராஜ்யமே இங்க ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. ஆனா அது எப்படி ஸ்தாபனை ஆகுன்றது ரொம்ப மிகவும் ரகசியமான விஷயம்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கின்றார் எனில் இவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க கடவுளே நம்ம தேடணும். பக்தி மார்க்கத்துல 63 பிறவிகளா கோயிலு போய் ஏறி ஏறி இறங்கி ஜபம் தபம் என்னென்னமோ புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சு கடவுள் காட்சி காட்சி காட்டுவாரா, நமக்கு முன்னாடி வருவாரான்லாம் ஏங்கின காலம் இருக்குது. ஆனா இன்னைக்கு நேரா வந்து நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு குஷி மகிழ்ச்சி இருக்கணும். ஆனா குழந்தைகளுக்கு இல்லவே இல்லாத பாபா கேட்கிறாரு. நாம் உலகிற்கு எஜமானன் தேவதைகளாக ஆகின்றோம் எனில் நமக்குள் தெய்வீக குணங்களும் கண்டிப்பாக தேவை சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க பழையபடியே அசுர குணங்களோட இருந்தா என்ன அர்த்தம். நம்ம உலகத்துக்கே எஜமான்னா தேவதைகளா பாபா நம்மளை ஆக்க வந்திருக்கிறாருன்னா அந்த தெய்வீக குணங்களும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. லட்சியம் எதிரில் இருக்கின்றது. நமக்கு முன்னாடி லட்சியம் இருக்குது இல்லையா. இவர்கள் புதிய உலகிற்கு எஜமானர்களாக இருக்கின்றனர். இதனை நீங்கள் தான் புரிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஞான கடலான தந்தையே நமக்கு வந்து இப்போ கற்பிக்கின்றார். அமரபுரி அதாவது சொர்க்கம் செல்வதற்காக நாம் படிக்கின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஞான கடல் தந்தையே வந்துட்டாரு. பாபா சொல்றாங்க ஞான கடலான தந்தை வந்து நமக்கு கற்பிக்கின்றாரு. அமரபுரி அதாவது சொர்க்கம் செல்வதற்காக நாம் இப்போது படிக்கின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு இந்த ஞானம் இப்போது கிடைக்கின்றது. யார் ஒவ்வொரு கல்பத்திலும் ராஜ்யம் அடைந்துள்ளனரோ அவர்கள் மட்டுமே வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் வந்து ஒவ்வொரு கல்பத்திலையும் வந்து பாபாட்ட படிச்சு ராஜ்யம் அடைஞ்சாங்களோ அவங்க தான் வருவாங்க இங்க படிக்க. முந்தைய கல்பத்தை போன்று நாம் நமது ராஜ்யத்தை இப்போ ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கும் வரிசை கிரமமாக மாலை உருவாகி கொண்டிருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இங்க கூட வரிசை கிரமமா தான் 108 பேருன்னா நம்ம 1 2 பிரம்மா பாபா அம்மா வந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது பேரு 3வது பேரு 4வது பேருன்ட்டு டோட்டலா ஒரு 108 லட்சுமி நாராயணங்கள் இப்போ உருவாயிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட வரிசை கிரமமா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த 8 பேர் தான் பாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ல பாபாவே நினைச்சு தண்டனை அடையாம பதவி அடைஞ்சு போனாங்க. மற்ற 100 பேர் கூட ஏதாவது ஒரு விக்ரமம் ஏதோ கடைசியா இருந்திருக்குது. தண்டனை அடைஞ்சுதான் 100 பேர் பாஸ் ஆயிருக்கிறாங்க. 16,000 பேரும் தண்டனை அடைஞ்சுதான் போயிருப்பாங்க. அதான் பாபா சொல்றாரு இங்க மாலை உருவாயிட்டு இருக்குது. பள்ளியிலும் கூட நன்றாக படிக்க வேண்டியவருக்கு உதவித்தொகை கிடைக்கிறது அல்லவா. பள்ளியில கூட ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா நல்லா படிக்கிற பசங்களுக்கு. அது எல்லைக்குட்பட்ட விஷயம் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கோ எல்லையற்ற விஷயம் இப்ப கிடைக்கிறது. தந்தைக்கு உதவியாளராக ஆகக்கூடிய உங்களுக்கு எல்லையற்ற விஷயமே இப்ப தந்தைக்கு உதவியாளராக ஆகக்கூடிய நீங்களே உயர்ந்த பதவியை அடைகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப வந்து அங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மாதிரி இங்க பாபா நம்மளும் அவருக்கு நம்ம உதவியாளரா ஆகிறதுனால நமக்கு உயர்ந்த பதவியை கொடுக்குறாராம். நீங்க தான் உயர்ந்த பதவி அடைறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உண்மையில் உதவியை நீங்கள் தனக்குத்தான் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. உண்மையா பாருங்க உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கங்க சொல்லி பாபா சொல்றாரு. உங்க உதவியை நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது என்னன்னா தூய்மையாக ஆகணும். நம்ம தூய்மையானாதான் நம்ம போய் அங்க லட்சுமி நாராயணா ஆக முடியும். முற்றிலும் சதோ பிரதானமாக இருந்தோம், மீண்டும் கண்டிப்பாக ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம பிறப்பெடுத்து நடிக்க வரும்போது சதோ பிரதானமாக தான் இருந்தோம். மீண்டும் அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பாபாவை நினைக்கணும். எழுந்தாலும் அமர்ந்தாலும் போனாலும் வந்தாலும் தந்தையை நினைவு செய்ய முடியும். நீங்க வந்து என்ன பண்ணாலும் சரி, நடந்தா சரி, எழுந்தாலும் சரி, உக்காந்தாலும் சரி, போனாலும் வந்தாலும் பாபாவை நினைவு செய்ய முடியும். ஏன்னா உடல் அது வேலையை பண்ணிட்டு இருக்குது. புத்தி சும்மா தானே இருக்குது. புத்தி மூலமா தந்தையை நினைவு செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. எந்த தந்தை நம்மை உலகிற்கே எஜமானர்களாக ஆக்குகின்றாரோ அவரை மிகவும் ஆர்வத்துடன் நினைவு செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஆனால் மாயை விடுவதே கிடையாது. ஆனா பாருங்க நமக்கு புத்தி வந்து அரைக்கல்பமா இந்த வேலை விஷயம் அது இது உறவினர்கள் அந்த சிக்கல் இந்த சிக்கல், அதுவும் இப்ப கடைசியில வந்து நமக்கு எல்லாம் கணக்கு வழக்கு முடியிற நேரம். அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க விஷயம் வரும், எல்லாம் காதுக்கு வரும். அது புத்தி அது மேலேதான் போகும். பாபாவை நினைக்கவே விடாது. இது மாதிரி எல்லாம் மாயா நம்மள விடுவதே கிடையாது சொல்லி சொல்றாரு. பாபா எனக்கு மாயின் விகல்பம் அதிகம் வருகின்றது போன்ற அநேகமான விதமான புகார்களை எழுதுகின்றனர். நிறைய பேர் லெட்டர் எழுதுறாங்க பாபாக்கு. பாபா நிறைய விகல்பம் வந்து மாயா கொண்டு வருது. நிறைய இது வரைக்கும் முன்னாடி எல்லாம் வராத எண்ணங்கள்லாம் வருது பாபா.
அவ்வளோ பிரச்சனைகள் வருது, மாயையுடைய விக்கல்பம் வருதுன்ட்டு நிறைய பேர் புகார்கள் எழுதுறாங்க. யுத்த மைதானம் அல்லவா என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகளே, இது யுத்த மைதானம் தானே, உங்களுக்கும் மாயாவுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. குப்தமான போர், கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தம் நடக்குதுன்ற மாதிரி நமக்கும் மாயாவுக்கும் இப்போ உள்ளுக்குள்ளார போர் நடந்துடுக்குது. நம்மளும் அதை வெல்லணும்னு பார்க்குறோம். ஆனாலும் அது வந்து பாபாவை நினைக்க விடாம பண்ணிட்டு இருக்குது. அதான் பாபா சொல்றாரு, 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளே, இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் வரதான் செய்யும். கடைசி பிறவி எல்லாமும் முடிவுக்கு வரப்போறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க அதை வெற்றி அடையணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவை நினைச்சாலே போதும், வெற்றி அடைஞ்சிடலாம். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நான் சதோ பிரதானமாக ஆக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்களே உணர முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைக்க 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 நம்ம மாறிக்கிட்டே வரோம், சதோ பிரதான நிலையை அடையணும்ன்றதை உங்களால உணர முடியும் சொல்லி சொல்றாரு. தந்தை வந்தே புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் யாருமே புரிந்து கொள்வதே கிடையாது. யார் பக்தியில இருக்கிறாங்களோ அவங்க பாபா சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இது கூட படிப்பாகும் சொல்லி சொல்றாரு. நீங்கள் எவ்வாறு தூய்மையாவது என்பதை தந்தை வந்து இப்போது கூறுகின்றார். நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், மீண்டும் ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம ஆரம்பத்துல தூய்மையா சதோ பிரதானமா இருந்தோம், திரும்ப அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகள் தூய்மையானவர்கள் அல்லவா, மாணவர்களாகிய நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இறைவனே ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்காரு, நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். பிறகு எதிர்காலத்துல சூரிய வம்ச ராஜ்யத்துல வருவோம், அதற்காக முயற்சியும் நல்ல முறையில் செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்திற்குமே ஆதாரம் மதிப்பெண்ணில் தான் இருக்கிறது. நம்ம என்ன மதிப்பெண் எடுக்க போறோம், நம்ம எவ்வளவு எடுத்து மார்க் எடுத்து பாஸ் ஆக போறோம், அதுலதான் எல்லாமே இருக்குது சொல்லி சொல்றாரு. மார்க் பாபா ஈஸியா போட்டுருவாரு. ஆத்மா தூய்மையா இருக்குதா பாப்பாரு, விகாரம் இல்லாம எல்லா விகாரமும் போயிடுச்சா, பாபா நினைவுலயே சரீரம் விட்டோமா, அதுதான் பாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆன மாதிரி. வேற எதையாவது நினைச்சிட்டு சரீரம் விட்டோம்னா இங்கேயே பிறந்துடுவோம், இல்லைன்னா தண்டனை அடைஞ்சு போய் பிரஜையா இல்ல வேலைக்காரனா ஆகும். அதான் பாபா சொல்றாரு. யுத்த மைதானத்துல தோல்வி அடைவதன் மூலம் சந்திர வம்சத்திற்கு சென்று விடுகின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. அப்ப மாயாவோட மல்யுத்தம் பண்ணி பண்ணி நம்மளால முடியல, கடைசி செகண்ட்ல உயிரை விடுற டைம்ல இந்த மாயா வந்து ஏதாவது ஒண்ணு, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இதுல ஏதாவது ஒண்ணு மாட்டிக்கிச்சுன்னா தோல்வி அடைஞ்சிருவோம். அப்ப தோல்வி அடைஞ்சவங்க அந்த வில்லு அம்பு, அதனாலதான் ராமர் கையில வில்லு அம்பு காமிச்சிருக்கிறாங்க. போராடி போராடி சந்திர வம்சத்துக்கு போயிட்டாரு, அதனாலதான் அவரு தோல்வி அடைஞ்சிட்டாரு. யுத்த மைதானத்துல தோல்வி அடைஞ்சனால சந்திர வம்சத்துக்கு சென்று விடுகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யுத்தம் என்ற பெயரை கேட்டதுமே அவர்கள் வில் அம்பு போன்றவை கொடுத்து விட்டனர் சொல்லி சொல்றாரு. யுத்தம் பண்ணி பண்ணி கடைசியா உடலை விட்டதுனால அவங்க வில் அம்பை கையில கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ராமர் கையில வில் அம்பை கொடுத்துட்டாங்க. சும்மா பக்தி மார்க்கத்துல அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வில் அம்பு எய்யக்கூடிய புஜ பலத்திற்கான யுத்தம் அங்க இருந்ததா என்ன சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா உண்மையிலே நம்ம இங்க வில்லு அம்பெல்லாம் வச்சுக்கின்னு மாயா கூட எல்லாம் போராடல, அந்த மாதிரி புஜ பலம்லாம் நம்ம கிட்ட இருந்ததா என்னன்னு சொல்லி கேக்குறாரு. அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே கிடையாது. முன்பு பானங்களினால் யுத்தம் நடைபெற்று வந்தது. துவாபர யுகத்திலிருந்து ராஜாக்கள்லாம் பெரிய பெரிய வில்லு அம்புலாம் வச்சுட்டு பானங்கள், அம்புலாம் விட்டாங்க, பானங்கள்லாம் வச்சு யுத்தம் செஞ்சாங்க. ஆனா அதெல்லாம் நம்மளால தூக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும். இன்றைய நாள் வரைக்கும் அடையாளங்கள் கூட இருக்குது சொல்லி சொல்றாரு. அந்த கட்டபொம்மன், அந்த ராஜராஜ சோழன் இவங்களுடைய இடத்துக்குலாம் போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி யுத்தம் செஞ்ச அந்த அடையாளங்கள்லாம் இருக்கும். அந்த பானங்கள்லாம் விட்டாங்க, அந்த 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 சில விஷயங்கள்லாம் அங்க இருக்கும். ஏவுதல் சிலர் மிகவும் புத்திசாலிகளாக இருந்துள்ளனர். அந்த அந்த காலத்துல அந்த அம்பு ஏறுதல கூட சிலர் புத்திசாலியாக இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது இந்த ஞானத்தில் யுத்தம் போன்றவற்றுக்கான விஷயமே ஏதுமில்லை சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க நம்ம படிப்பு, இது வந்து படிப்பு, இந்த படிப்பின் மூலமா புத்தி மூலமா நம்ம பகவானை நினைக்கிறோம். புத்தியில, மனசு புத்தியில இருக்கிற அந்த 5 விகாரத்தை நம்ம விரட்டுறோம். இது வந்து நமக்கு ஞானத்துல யுத்தம் போன்றவற்றின் விஷயம் எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபா தான் ஞான கடலாக இருக்கின்றார். இப்ப கடவுள் தான் ஞான கடலா இருக்கிறாரு. அவர் மூலமாக நாம் இந்த பதவி அடைகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்ப இந்த ஞானத்தை நம்ம யூஸ் பண்ணி இந்த வாழ்க்கையை நம்ம வெல்லறோம். இந்த வாழ்க்கையில வர எல்லாம் இந்த காம, கோபப்பற்று, ஆசை, அகங்காரம், மாயா விதவிதமான ரூபத்துல வரும். அது எல்லாத்தையும் பாபாவுடைய ஞான பாயிண்ட்ஸை வச்சு வச்சு வெல்றோம். பற்று தான் கடைசியில வெல்லுவோம். நஷ்ட மோகா பற்றற்ற நிலை தான் வந்து கடைசி நிலை. இந்த உடல் மீது இருக்கிற பற்ற கூட வெல்றது தான் கடைசி நிலை. அந்த மாதிரி யார் கடைசியில பாபா நினைவுல உடலை விட்டு, இந்த பாம்பு எப்படி தோலை உரிக்குதோ அந்த மாதிரி விட்டுட்டு போறாங்களோ, அந்த அல்வா வந்து அந்த வானல்ல இருந்து திரண்டு வரும்ல, அந்த மாதிரி ஈஸியா நம்ம உடலை விட்டு போறோம் இல்லையா, அப்பதான் வந்து நம்ம அந்த இந்த போட்டியில இந்த மாயாவுடைய மல்யுத்தத்துல நம்ம ஜெயிக்கிறோம்னு அர்த்தம்னு சொல்லி பாபா சொல்றாரு. தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களின் மீது இருக்கும் பற்றுதலை நீக்கி விடுங்கள் என்று தந்தை இப்போது கூறுகின்றார். பாபா சொல்றாரு, இந்த தேகம் கூட மறந்துருங்க, இது கூட நம்ம கூட வராது. கடைசியில என்ன எடுத்துட்டு
எடுத்துட்டு வந்தோம், என்ன எடுத்துட்டு போக போறோம்? அதானே கீதையின் சாரமே. இந்த தேகத்தையே நம்ம எடுத்துட்டு வரல, அதென்ன தூக்கிட்டா போக போறோம்? அப்ப தேகத்தினுடைய சம்பந்தங்கள் மீது இருக்கும் பற்று கூட நீக்கிறங்க. எல்லாரு கூடயும் அன்பா பழகுங்க, இருக்கிற வரைக்கும் அன்பா பழகுங்க. போன பிறகு ஃபீல் பண்றோம் இல்லையா, ஐயோ போயிட்டாங்களே, இருக்கும்போது நம்ம நல்லா பாத்துக்கலேன்ட்டு. அதுக்காக இப்பயே பாத்துக்கங்க, எல்லாரும் இருக்கும்போது எல்லாரையும் அன்பா பாத்துக்கங்க சொல்லி சொல்றாரு. அப்ப பற்றுத மட்டும் வைக்காதீங்க, எல்லார் மேலயும் அன்பு வைங்க, ஆனா பற்று வைக்காதீங்க. இவங்க இருந்தாதான் நான் இருப்பேன், இவங்க இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, அந்த மாதிரி பற்று வச்சிடாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பாபா மீது மட்டும் பற்று வைங்க, பாபா எனக்கு கூட இருக்கிறாரு, அவரு எனக்கு எல்லாம் பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு பாபா மேல மட்டும் பற்று வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவை அனைத்துமே பழையவே ஆகும். இங்க உலகத்துல இருக்குல்ல, இது பழைய உலகம், அது எல்லாமே பழசா இருக்கு. இங்க புது உலகம் தங்கமான பாரதமாக இருந்தது. ஆனா புது உலகம், பாபா படைச்ச உலகம் தங்கமா இருந்தது. பெயர் எவ்வளவு பிரபலமானதாக இருக்கின்றது. சொர்க்கம் கேட்டாலே எவ்வளவு பிரபலமா இருக்குது. பழமையான யோகத்தை யார் எப்போது கற்பித்தார்? ராஜயோகம், பழமையான ராஜயோகத்தை யார் கற்பிச்சாங்க, எப்போ கற்பிச்சாங்க என்பது யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. அவரே வந்து புரிய வைக்காதவரை இது புது விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. கடவுளே வந்து சொல்லாத வரைக்கும் எல்லாமே புது விஷயம் சொல்றாரு. கல்பத்திற்கு எது நடைபெற்று வந்ததோ அதுவே மீண்டும் திரும்பி நடைபெறும் சொல்லி பாபா சொல்றாரு. இதுல எந்த வித்தியாசமும் ஏற்பட முடியாது. போன கல்பம் என்ன நடந்துச்சோ அதான் நடக்கும். இப்போது இந்த கடைசி பிறப்பில் தூய்மையாவதன் மூலம் 21 பிறவிகள் நீங்கள் அசுத்தமாக மாட்டீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஒரு பிறவிதான், இந்த கடைசி பிறவில நீங்க தூய்மையாவது மூலமா 21 பிறவிக்கு நீங்க தூய்மையா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை எவ்வளவு நல்ல முறையில புரிய வைக்கிறார். இருப்பினும் அனைவரும் ஒரே மாதிரியாக படிப்பதே கிடையாது சொல்லி சொல்றார். பாபா முரளியில எவ்வளவு அழகா புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க முரளிய சொல்லி சொல்றாரு. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. படிப்பதற்கான வருகின்றனர், நிறைய பேர் படிப்பதற்காக முரளி கேட்கதான் வராங்க. பிறகு சிறிது படித்ததும் காணாமலே போய்விடுகின்றனர். 2 நாள் கிளாஸ் வராங்க, 3 நாள் கிளாஸ் வராங்க, 4வது நாள் பார்த்தா வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியல. 1 வாரம் ஆகியும் வரது கிடையாது. அப்ப ஏதோ அவங்களுக்கு வந்து அதுல ஈர்ப்பு இல்லை. யார் நன்றாக படிக்கின்றனரோ அவர்கள் தங்களது அனுபவத்தை கூறுகின்றனர். யார் நல்லா அந்த முரளி படிக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய அனுபவத்தை சொல்றாங்க. நான் எப்படி வந்தேன் தெரியுமா, தூய்மைக்கான உறுதியை எப்படி கொடுத்தேன், தூய்மைக்கான உறுதி எடுத்த பின்பு ஒரு முறை பதித்தமானாலும் செய்த வருமானம் அனைத்தும் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகின்றார். சொல்றாங்க, நான் எப்படி வந்தேன், தூய்மையான ஒரு உறுதியை வந்து எப்படி பாபாட்ட கொடுத்தேன், எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா படிக்கிறவங்க சொல்றாங்க, என்னை எப்படி பாபா மாத்திருக்கிறாரு, அதிசயமா இருக்குது, நான் எப்படி இந்த மாதிரி தூய்மையானேன்னு எனக்கே தெரியலன்ட்டு அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க. தூய்மைக்கான உறுதி எடுத்த பின்பு ஒரு முறை தூய்மையற்ற தன்மை வந்துட்டா கூட செய்த வருமானம் எல்லாமே அழிஞ்சிரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க வந்துட்டீங்க, தூய்மை ஆயிட்டீங்க குழந்தைகளே, இருந்தாலும் தூய்மை ஆயிட்டு உறுதி கொடுத்த பின்பு கூட நீங்க திரும்பவும் தூய்மையற்ற தன்மையில வந்துட்டீங்கன்னா, விகாரத்துக்கு போயிட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ முரளி கேட்டீங்களோ, எவ்வளோ என்ன நினைச்சீங்களோ எல்லாமே வேஸ்டா போயிடும், அழிஞ்சு போயிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு அது உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும். அப்புறம் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும், ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன்ட்டு. பாபா சொல்றாரு, தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று யாருக்குமே கூற முடியாது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்க போய் மத்தவங்களுக்கு அப்பாவை நினைங்கன்னு சொல்லவே முடியாது சொல்லி சொல்றாரு. விவாதத்துக்கான விஷயத்தை தான் முக்கியமாக கேட்கின்றார். பாபா வந்து முதல் விகாரம், காம விகாரத்துக்கான விஷயத்தை தான் முக்கியமா கேட்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த படிப்பை தொடர்ந்து படிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு, நீங்க டெய்லி முரளி படிச்சுட்டே இருந்தாதான் இந்த விகாரத்துல இருந்து வெளியே வர முடியும். கடவுளோட பேசிட்டு இருக்கிறீங்க இல்லையா, கடவுள் ஆசிரியரா வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. கடவுளோட பேசுற நேரமே இந்த முரளி கேட்கிற நேரம் தான். அந்த நேரத்தையும் நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் கடவுள் நமக்கு எப்படி கிடைப்பாரு? அவர் சொல்றாருன்னு அந்த பயத்துலதான் நம்ம மாறிக்கிட்டே வரோம். அதனால பாபா சொல்றாரு, நீங்க இந்த படிப்பை தொடர்ந்து படிக்கணும், நான் உங்களுக்கு புது புது விஷயங்களை கூறுகின்றேன் என்று இப்போது தந்தை கூறுகின்றார். பாபா டெய்லி முறையில என்ன சொன்னதேவா சொல்றாரு, புதுசா பாயிண்ட் சொல்லிட்டே இருக்கிறாரு இல்லையா, அதான் சொல்றாரு. நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பகவான் படிப்பிக்கின்றார். நம்ம எல்லாருமே மாணவர்களா இப்ப இருக்கிறோம், கடவுளே வந்து நமக்கு படிப்பிக்கிறார். பகவானுக்கு நீங்கள் மாணவர்களாக இருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை நீங்கள் ஒரு நாள் கூட தவறவே விடக்கூடாது சொல்லி சொல்றாரு. பாருங்க, அந்த சாதாரண படிப்பு, லௌகீக படிப்புவே நம்ம டெய்லி போய் ஆகணும். ஒரு நாள் போலனாலும் ஆப்சென்ட் போட்டுருவாங்க, அட்டெண்டன்ஸ் போயிடும். அப்ப இதுங்க கடவுளே வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர். வந்து அவரோட கால் ஷீட் யாருக்குமே கிடைக்காது. பக்தியில தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவரு நம்ம வீட்டுல வந்து நமக்காக பாடம் சொல்லித்தராரு. அப்பேற்பட்ட உயர்ந்த படிப்பை நீங்க ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது சொல்லி சொல்றாரு. ஒரு நாள் முரளியை நீங்க கேட்கவில்லை எனில் வருகை இல்லை என்று ஆகிவிடுகின்றது. ஒரு நாள் நீங்க முரளி கேட்கறதுனால ஆப்சென்ட் போட்டுருவாராம் பாபா மேல. நல்ல நல்ல மகாரதிகள் கூட முரளியை தவற விடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாரு நல்ல முயற்சி செய்யற மகாரதிகளோ அவங்க கூட முரளி படிக்காம விட்டுறாங்க. நாம் அனைத்தும் அறிந்தவர்களாக இருக்கிறோம் நினைச்சுக்கிறாங்க. நமக்குதான் எல்லாம் தெரியுமே, டெய்லி பாபா முரளியில சொல்றது தானே,
ஒரு நாள் விட்டா பரவாயில்லன்னு சொல்லி விட்டுறாங்க. முரளி படிக்கவில்லை எனில் என்ன ஆக போகின்றது என்று அவர்கள் நினைக்கிறாங்க. மகாரதிகள் நினைக்கிறாங்களாம், ஒரு நாள் முரளி படிக்கலைன்னா என்ன ஆக போகுதுன்ட்டு நினைக்கிறாங்களாம். அட வருகை இல்லை என்றால் தோல்வி அடைந்து விடுவீர்கள் சொல்லி சொல்றாரு. ஒரு நாள் அமிர்த வேலை மிஸ், ஒரு நாள் முரளி மிஸ்னாலும் என்ன ஆயிடுது, தோல்வி அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா எல்லாத்தையும் அங்க நோட் பண்ணி வச்சுட்டு தானே இருக்காரு. நம்மளோட ரெஜிஸ்டர் மேல எல்லாருடைய ரெஜிஸ்டரும் இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா. நம்ம ஆத்மாலே ஸ்டோர் ஆயிட்டு இருக்குது. பாபா ஆத்மாவை தான் பார்ப்பாரு. சிப்புல என்ன இருக்குதோ மெமரி சிப்புல எல்லாமே டிஸ்பிளே ஆயிடும். அப்ப பாபா பார்த்துருவாரு, சங்கமேகம் முதல் நாள்ல இருந்து நீ எத்தனை நாள் நம்ம அமிர்த வேலையை அணிச்சோம், எத்தனை நாள் தவற விட்டோம், எத்தனை நாள் முரளி கேட்டோம், எத்தனை நாள் முரளியை விட்டோம், எல்லாமே பாபாவுக்கு தெரிஞ்சிடும். அதான் சொல்லுவார். அவர் தோல்வி அடைஞ்சிருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் உங்களுக்கு தினமும் நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகின்றேன். பாபா வந்து இப்ப நிறைய நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் சொல்றாரு. எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு, நம்ம கிட்ட யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவைகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் புரிய வைப்பதற்கு காரியத்தில் பயன்படும் என்று அவரே தந்தை வந்து கூறுகின்றார். எதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, அதெல்லாம் புத்தியில வச்சுக்கிட்டு யாராவது வரும்போது சொல்லி புரிய வைக்கணும். கேட்கவில்லை எனில் பிறகு எப்படி காரியத்தில் கொண்டு வர முடியும் சொல்லி சொல்றாரு. முரளியே கேட்கலன்னா அப்புறம் எப்படி நீங்க வந்து யாராக்காவது புரிய வைப்பீங்க, எப்படி சேவை பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. எதுவரை வாழ்கின்றீர்களோ அதுவரை அமிர்தத்தை குடித்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. தினம் தினம் நீங்க முரளிக்காக தான் வாழணும். பாபா இன்னைக்கு ஒரு நாள் நான் உயிரோட இருக்கிறேன்னா உன்னுடைய முரளியை கேட்கறதுக்காகவே நான் உயிரோட இருக்கிறேன் பாபா, அப்படி வந்து வாழணும், முரளிக்காக ஏங்கணும். இன்னைக்கு பாபா என்ன சொல்ல போறாரு அவ்வளோ ஒரு ஆர்வத்தோட படிக்கணும். பாபா சொல்றாரு, எதுவரை வாழ்கிறீங்களோ அதுவரை ஞான அமிர்தத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. கல்வியை தாரணை செய்ய வேண்டும். கேட்ட கல்வியை என்ன பண்ணணும், அந்த கேட்ட கல்வியை நம்ம வந்து தாரணை பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்கு. அதாவது நம்ம கற்கணும், கல்வியை கற்கணும், அந்த கல்வியை படிச்ச பிறகு அதன்படி நிற்கணும்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் நம்ம இங்க கேட்ட கல்வியை பாபாவோட ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும், தாரணை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதை வாழ்க்கையில கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பொழுதும் வராமல் இருந்து விடவே கூடாது. ஒரு நாள் கூட சென்டருக்கு வராம இருக்கக்கூடாது. டெய்லி வந்து முரளி கேட்கணும். இங்கு அங்கு என்று ஏதாவது வழியை ஏற்படுத்தி யாரிடம் இருந்தாவது வாங்கி முரளியை படிக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு போய் யார்ட்டையாவது வாங்கியாவது முரளியை படிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. கர்வமே இருக்கவே கூடாது. ஒருபோதும் அந்த ஈகோ வரக்கூடாது, அகங்காரம் வந்துடக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்க கூடாது. அட பகவான் தந்தை படிப்பிக்கின்றார் எனில் ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாருன்னா ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது சொல்லி சொல்றாரு. உங்களது அல்லது மற்றவர்களின் புத்தி என்ற கதவு திறக்கும்படியான கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. பாருங்க, உங்களுக்கே புத்தி இப்ப பாபா ஓபன் பண்றாரு, மற்றவர்களுக்கும் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது சொல்லி சொல்றாரு. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா யார், என்ன நடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு நேரம் தேவைப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இங்க எல்லாருமே தேக அபிமானியா இருக்கிறாங்க இல்லையா, தேக உணர்வுல தன்னை தேகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஆனா ஆத்மானா யாரு, பரமாத்மா யாரு, என்ன நடிப்பு இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் தேவைப்படுது சொல்லி பாபா சொல்றாரு. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற கருத்து மட்டுமே கடைசியில் நினைவிருக்கும். ஆனா நம்ம இவ்வளோ முரளி கேட்கறோம் இல்லையா, இவ்வளோ ஞானம் கேட்கறோம் இல்லையா, ஒரு பாயிண்ட் கூட கடைசியில ஞாபகம் இருக்காதான். உடலை விட்டு போகும்போது நான் ஆத்மா, என்னுடைய அப்பா பரமாத்மா அவரை நினைச்சுக்கிட்டே உடலை விட்டு உயிர் போகும், இந்த கருத்து மட்டும்தான் கடைசியில நினைவில் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் இப்போது புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. ஆனா பாபா இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில நிறைய எப்படி நம்ம டேக்கிள் பண்றது, நம்ம லைஃப்ல இந்த பிரச்சனை வந்தா, மாயா வந்தா என்ன செய்யறது, இதுக்கெல்லாம் பாபா நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா கடைசி பாயிண்ட் என்ன நமக்கு ஞாபகம் இருக்கும்னா, ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கிறது தான் ஞாபகம் இருக்கும். தந்தையை நினைவு செய்து செய்து சென்று விட வேண்டும் என்பதே கடைசி நிலையாக இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்படியே பாபா நினைச்சு 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 பாபா கிட்டக நெருங்கிடுவோம். கடைசியில உடலை விட்டு போகும்போது பாபா வந்து நம்மளை கூட்டு போயிடுவாரு. இதுதான் வந்து கடைசி நிலையா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. நினைவின் மூலமாகவே நீங்கள் தூய்மையாக ஆகின்றீர்கள். ஆனா பாபா நினைச்சு நினைச்சு நினைச்சுதான் நம்ம சதோ பிரதான நிலையை அடையறோம். எந்த அளவிற்கு ஆகியிருக்கின்றீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா நீங்களே உங்களை நீங்களே கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாயிருக்கிறோம் அப்படின்றது நமக்கே தெரியும்னு சொல்லி சொல்றாரு. அசுத்தமானவர்களுக்கு கண்டிப்பாக குறைவான பலம் தான் கிடைக்கும். அப்ப தூய்மையற்றவர்களுக்கு சக்தி கண்டிப்பா இருக்காது. அவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பற்று இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் ஆசைப்படுவாங்க, அப்புறம் காம விகாரம் இருக்கும். இதெல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பா அவங்கள்ட்ட சக்தி இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. கடவுள் அந்த சர்வ சக்திகள் இருக்காது, எதுக்கு எடுத்தாலும் ரியாக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு.
அப்ப தூய்மையா இருக்கிறவங்கள்ட்ட தான் சக்தி நிறைஞ்சிருக்கும்னு சொல்லி சொல்றாரு. 8 ரத்தினங்கள் தான் முக்கியமானது. அவர்கள் கௌரவத்துடன் தேர்ச்சி அடைகின்றனர். இதுல இவ்வளோ பேர் படிக்கிறாங்க இல்லையா பாபாட்ட, ஆனாலும் 8 பேர் தான் பாஸ் வித் ஆனர் ஆகுறாங்க, கௌரவத்தோட தேர்ச்சி அடைகிறாங்க. அதனாலதான் 8 நவரத்ன மோதிரம் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானது சொல்லி சொல்றாரு. 9 ரத்னத்துல 8 ரத்னங்கள் பாபா குழந்தைகள். 9வது ரத்னம் வந்து பாபா சிவபாபா. அவர் நடுவுல இருப்பாரு. அவங்கள சுத்தி 8 ரத்தினங்கள் இருப்பாங்க. அதனால 8 ரத்தினங்கள் தான் முக்கியமானது. 8 லட்சுமி நாராயணன் சொல்லி சொல்றாரு பாபா. 108ல அந்த 8 பேர் லட்சுமி நாராயணன் தான் வந்து கௌரவத்தோட தேர்ச்சி அடைகிறாங்க. அவங்க வந்து அந்த தோஷமே இருக்காது. அவங்க தூய்மையா இருந்து பாபா நினைவுல இருந்து கடைசியில் அவர் நினைவுலேயே சரீர விட்டுருவாங்க. அவர்கள் எந்த தண்டனையுமே அடைவது கிடையாது. அவங்க வந்து தர்மராஜபுரிக்கே போக மாட்டாங்க. தர்மராஜபுரியில போயிட்டு தண்டனை அடைஞ்சு போக மாட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே தர்மராஜபுரிக்கு போயிட்டு தண்டனை அடைஞ்சு செஞ்ச பாவத்தெல்லாம் பாபா கேள்வி கேட்பாரு. எல்லாத்துக்குமே நம்ம தண்டனை அடைஞ்சு பதவி குறைஞ்சு போய் தான் அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனா இவங்க 8 பேர் பாஸ்வித்தானராகி தண்டனையே இல்லாம போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது மிகவும் ஆழமான விஷயமாகும். ஆனா இதெல்லாம் சிந்தனை பண்ண விஷயம். இதெல்லாம் ஞான கடலை நம்ம வந்து என்ன பண்ணணும், கடையணும். இது எப்படி 8 பேர் மட்டும் பாஸ் ஆகுறாங்க, அவங்க தண்டனையே அடையாம எப்படி போறாங்க, அப்ப அந்த மாதிரி நம்ம எப்படி ஆகிறது, இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம். நீங்க சிந்தனை கடலை கடையணும்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு உயர்ந்த படிப்பு இது பாருங்க. பகவானே வந்து படிப்பிக்கிறாருன்னா எவ்வளவு உயர்ந்த படிப்பு. நம்மால் தேவதைகளாக ஆக முடியும் என்று கனவு கூட வந்ததில்லை. நம்ம இதுக்கு முன்னாடி நினைச்சு கூட பார்க்கல இல்லையா. கலியுகத்துல நம்மலாம் எப்படி சாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்கேயோ கோயில்ல போயிட்டு கையேந்தி கடவுளே கடவுளேன்ட்டு நம்ம கடவுளை வேண்டிகிட்டு இருந்தோம். கடவுள் கிடைப்பாரான்னு நினைச்சோம். கடைசியில் அவர் வீட்டுக்கே வந்து நீதான் அந்த தேவதைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம கனவு கூட கண்டதில்லை இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக ஆகின்றீர்கள். இப்ப கடவுளே நீங்க நினைக்கிறதுனால கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகுறீங்க. இதற்கு முன்பு அந்த தொழில் போன்றவைகள் எதுவுமே இல்லை. எந்த பொருளும் காரியத்திற்கு உதவ போவது கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இதற்கு முன்பு அந்த தொழில் போன்றவைகள்லாம் எதுவுமே இல்லை. ஆனா இப்ப இங்க என்னென்ன பொருள்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் எந்த காரியத்துக்குமே உதவாதுன்னு சொல்லி சொல்றாரு. இருப்பினும் செய்தே ஆக வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்காக பிஸ்னஸ் பண்ண வேண்டியது இருக்கு, வேலைக்கு போக வேண்டியது இருக்குது, இந்த பொருள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம இருக்கிற வரைக்கும், உடல்ல இருக்கிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணி ஆக வேண்டியதா இருக்கு. கர்மா பண்ணி தானே ஆகணும். அதனால சொல்றாரு, நான் சிவபாபாவுக்கு கொடுக்கின்றேன் என்ற எண்ணம் கூட ஒருபோதும் வரக்கூடாது. சில பேரை கொண்டு போய் பாபாவுக்கு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன், சென்டருக்கு நான் இதை செஞ்சேன், நான் அந்த வார்த்தையே வரக்கூடாது சொல்றாரு பாபா. நான் செய்யல, என்னுடைய அதாவது பாபா என்ன சொல்றாரு, எனக்கா கொடுக்குறீங்க, உங்களுடைய பாக்கியத்தை நீங்களே எடுத்துக்கிறீங்க, அதையும் நான் சிவபாபாவுக்கு கொடுத்தேன்னு சொல்றீங்கன்னு சொல்லுவாரு பாபா. அதனால நான் சிவபாபாவுக்கு கொடுக்குறேன் என்ற எண்ணம் கூட உங்க மனசுல வரவே கூடாது சொல்லி சொல்றாரு. ஹரே, நீங்கள் பத்மா பதம்பதிகளாக பல கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக ஆகின்றீர்கள். கொடுக்கின்றேன் என்ற எண்ணம் வந்தால் பலமே குறைந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், எப்படி ஆயிட்டு இருக்கிறீங்க தெரியுமா. நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்காக தான் செஞ்சுக்கிறீங்க. முரளி படிக்கிறீங்களா, முரளி அடுத்தவங்களுக்கு சொல்றீங்களா, இதை கூட நான் பாபாக்காக செய்யறேன்னு எண்ணமே வரக்கூடாது. போய் சென்டர்ல நான் காசு கொடுக்குறீங்களா, பாபா சென்டர்ல ஏதோ சேவைக்காக காசு கொடுக்குறீங்க, சென்டரை வந்து தூய்மை பண்றீங்க, சென்டர்ல கருணா சேவை பண்றீங்க, எதா இருந்தாலும் நான் செஞ்சேன், பாபாக்காக செஞ்சேன் என்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா உங்களை வந்து உங்களுடைய பாக்கியத்தை நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க. பல கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக ஆகுறீங்க. இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு சக்தி குறைஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்கள் ஈஸ்வரின் பெயரை சொல்லி தானம் புண்ணியம் செய்கின்றனர். மனிதர்கள் என்ன பண்றாங்க, பக்தி மார்க்கத்துல ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் சொல்லிட்டு எல்லா தானம் புண்ணியமும் செய்யறாங்க. எதுக்காகனா அடைவதற்காக. என்ன செஞ்சாலும் திரும்ப அடுத்த பிரிவுல கிடைச்சிடும். அதனை கொடுப்பது என்று கூற முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸ்வரன் பெயரை சொல்லி சொல்றோம்னா அது வந்து கொடுப்பதுன்னு சொல்லி சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. அத கூட சொல்லக்கூடாதுன்றாரு பாபா. பகவான் வள்ளல் அல்லவா. பாருங்க, ஈஸ்வரனே வள்ளல், அவருக்கு போய் நம்ம என்ன கொடுக்கறது, அவரே நமக்கு கொடுப்பவர், அவர்கிட்ட போய் நம்ம என்ன கொடுக்குறோம். நான் இது கடவுளுக்கு கொடுத்தேன்னா அவர் கொடுத்தது தானே நீங்க கொடுக்குறீங்க, அது என்ன நான் கொடுக்குறேன்னு வேற சொல்லிக்கிறீங்கன்றாரு. பகவான் வள்ளல் இல்லையா. அடுத்த பிறவில் எவ்வளவு கொடுக்கின்றார், இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது. பாருங்க, அவர் எவ்வளவு வள்ளல். அடுத்த பிறவி நம்ம எடுக்க போறோம், சொர்க்கத்துல போய் எவ்வளவு கொடுக்குறாரு. மாளிகை, எவ்வளவு வைரங்கள், உறவினர்கள், குழந்தைகள் எல்லாருமே கிடைக்க போறாங்க இல்லையா. நீங்க எவ்வளவு பாபா உருகி நினைக்கிறீங்களோ, எவ்வளவு செய்றீங்களோ எல்லாமே அடுத்த பிறவில உங்களுக்கு கொடுக்க போறாரு. 21 பிறவிக்கு ஆஸ்தி கொடுக்க போறாரு. அவரே வள்ளல், அவருக்கு போய் நீங்க நான் கொடுத்தேன்னு சொல்லலாமான்றாரு. இதுவும் நாடகத்துல
பதிவாயிருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் அல்பகால சுகம்தான் கிடைக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் நீங்க என்ன செஞ்சாலும் அந்த ஒரு பிறவிக்கு இல்ல அடுத்த பிறவிக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து இப்போது எல்லையற்ற சுகத்திற்கான ஆசையை அடைகின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி அடையிறோம், ஒரு பிறவிக்கு ஆஸ்தி அடையிறோம். இங்க நம்ம எல்லையற்ற பாபாட்ட இருந்து எல்லையற்ற பிறவிகள் நம்ம எடுக்க போற அடுத்த எல்லா பிறவிகளுக்குமே சுகத்திற்கான ஆஸ்தியை அடைகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றார். நல்லது. இனிமேலும் இனிய செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உயிருடன் இருக்கின்ற வரைக்கும் அமிர்தத்தை குடிக்க வேண்டும். எவ்வளோ நாள் உயிரோட இருக்கிறோமோ டெய்லி ஞான முரளியை கேட்டுட்டே இருக்கணும், முரளியை மிஸ் பண்ணக்கூடாது, கல்வியை தாரணை செய்ய வேண்டும். பாபா என்ன சொல்றாரோ அவர் நமக்கு வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு, அந்த பாடத்தை வாழ்க்கையில நடைமுறையில தாரணை செய்யணும். எந்தெந்த நேரத்துல கஷ்டம் வருதோ மாயா வருதோ அப்ப பாபா இதை சொல்லியிருக்காரு, போன கல்பத்துல இதான் நடந்தது, இந்த கல்பத்துல என்ன சோதனை செய்ய இது வந்திருக்கு, நான் பகவானோட நினைவுல இதை வென்று காட்டுவேன். அந்த மாதிரி பாபாவுடைய பாயிண்ட்ஸ் ஞான பாயிண்ட்ஸை புத்தியில ஸ்டோர் பண்ணிட்டு அதை அந்தந்த நேரத்துல தாரணை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. பகவான் படிப்பிக்கின்றார், கடவுளே வந்து நமக்கு பாடம் எடுக்கிறார், ஆகையால ஒரு நாள் கூட முரளியை தவற விடக்கூடாது சொல்லி சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்வதற்காக வீட்டில் கருவியாக இருந்து காரியங்களை செய்தாலும் கூட ஒரு தந்தை நினைவில் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம வீட்டுல இருந்தா கூட நம்ம கருவின்னு நினைச்சிட்டு ட்ரஸ்டியா இருந்து காரியங்களை செஞ்சா கூட பாபா நினைவுல இருந்து செய்யணும். அப்பதான் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்ய முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம். மகிழ்ச்சியின் ஆன்மீக ஆளுமை தன்மை மூலமாக அனைவருக்கும் அதிகாரத்தை வழங்கக்கூடிய புகழுக்குரியவராக மற்றும் பூஜைக்குரியவராக ஆகுகிற வரதானத்தை கொடுக்குறாரு. மகிழ்ச்சியின் மூலமா ஆன்மீக ஆளுமை தன்மை நமக்கு வரும், அதன் மூலமாக எல்லார்கிட்ட இருந்தும் எல்லாருக்கும் அதிகாரத்தை வழங்கக்கூடிய, நம்ம மூலமா எல்லாருக்கும் அதிகாரம் கிடைக்கும், அந்த மாதிரி ஆகக்கூடிய புகழுக்குரியவராகவும் பூஜைக்குரியவராகவும் ஆகுகின்ற வரதானம் கொடுக்குறாரு. யார் வந்து அனைவரிடமும் திருப்தியின் சான்றிதழை பெறுகிறார்களோ அவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். யார் எல்லார்ட்டையும் நல்லா பழகி எல்லார்ட்டையும் திருப்தி என்ற சர்டிபிகேட் வாங்குறாங்களோ அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. மற்றும் இந்த மகிழ்ச்சியின் ஆன்மீக ஆளுமை தன்மை காரணமாக பெயர் புகழோடு, அதாவது புகழுக்கு உரியவராக பூஜைக்குரியவராக ஆவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க இந்த மாதிரி எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கிறவங்க. அதனாலதான் லட்சுமி நாராயண் முகம்லாம் பாருங்க அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும். ராதே கிருஷ்ணர் முகம்லாம் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். அந்த ஆன்மீக ஆளுமை தன்மை காரணமாக தான் நம்ம இந்த சங்கமயுகத்துல பாபா நினைவுல அந்த மாதிரி நம்ம முகம் மலர்ச்சியா இருக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், இந்த கலியுகம் எப்படி இருக்குது, நரகம் இல்லையா, அதுலேதான் நம்ம வாழறோம். ஆனா சங்கமயுகத்துல பாபாவோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கும் தான், இருந்தாலும் நம்ம வந்து பாபா நினைவுலே இருந்து அந்த கடந்து போகிறோம். அப்ப உங்களுடைய முகம் வந்து ஒரு பொலிவா இருக்கணும். அந்த மகிழ்ச்சியினோட ஆன்மீக ஆளுமை தன்மை காரணமாக பெயர் புகழோடு, அதாவது புகழுக்கு உரியவராகவும் பூஜைக்குரியவராகவும் அவங்க ஆவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தங்களுடைய சுப சிந்தக், தன்னுடைய நல்ல எண்ணங்கள் மூலமாக மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய, அவங்க எல்லாருக்குமே நல்லதான் நினைப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த நல்ல எண்ணங்களை உருவாக்குவாங்க. மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மூலமாக அனைவருக்கும் மகிழ்ச்சி, உதவி மற்றும் தைரியத்தின் இறக்கைகளை, ஊக்கம், உற்சாகம் அனைத்தும் பிராப்தியாக அமையும் சொல்லி சொல்றாரு. அவங்க எல்லாருக்காகவும் நல்ல எண்ணங்களை உருவாக்குறதுனால மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க மூலமாக என்ன ஆகும், எல்லாருக்கும் என்ன ஆகும்னா எல்லாருக்குமே மகிழ்ச்சி கிடைக்கும், உதவி கிடைக்கும் மற்றும் தைரியம் கிடைக்கும். தைரியத்தின் ரெக்கைகள், ஊக்க உற்சாகம் என்ற ரெக்கைகள் எல்லாமே இவங்க மூலமா மற்ற ஆத்மாக்களுக்கு பிராப்தியாக அமையும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா இவங்க அந்த மாதிரி புகழுக்குரியவரா பூஜைக்குரியவரா ஆகிறாங்க. அதனால இவங்க நல்ல எண்ணங்கள் மூலமாக இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சி, உதவி, தைரியத்தின் ரெக்கைகள் அவங்களுக்கு பிராப்தியாக அமையும் சொல்லி சொல்றாரு. இந்த பிராப்தி ஒருவரை அதிகாரியாகவும் மாற்றும், ஒருவரை பக்தராகவும் மாற்றுகிறது சொல்லி சொல்றாரு. இந்த பிராப்தி என்னென்ன பிராப்தினா, இந்த மகிழ்ச்சி, உதவி மற்றும் தைரியத்தின் ரெக்கைகள் அவங்க கொடுக்கறது மூலமா அந்த ஆத்மாக்கள் கொடுக்குறாங்க இல்லையா, மற்றவங்களுக்காக மகிழ்ச்சி உதவி கொடுக்குறாங்க, தைரியத்தின் ரெக்கைகளை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதன் மூலமா மற்றவங்க என்னவா மாறுறாங்கன்னா, சிலர் வந்து அதை தனக்காக எடுத்துக்கிட்டு அதிகாரியாகவும் மாறுறாங்க, சிலர் வந்து பக்தராகவும் மாற்றுது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவங்களுக்கு பக்தரா மாறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்.
தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடைவதற்கான சுலபமான சாதனம் உள்ளத்தினுடைய அன்பு. பாருங்க, பாபாட்ட இருந்து நமக்கு பிளஸ்ஸிங்ஸ் வரணும்னா அதுக்கு ஈஸியான சாதனம் என்ன அப்படின்னா உள்ளபூர்வமான அன்பு. அது ரொம்ப அப்படியே பாபான்னு உருகி உருகி நினைக்கிறாங்க பாருங்க. அந்த பந்தனத்துல இருக்கிற மாதாஸ்ன்னு சொல்லியிருக்காருல ஒரு நாள் முரளியில, பந்தனத்துல அப்படியே அடி உத வாங்கிட்டு பாபா நினைக்கிறாங்க, உள்ளத்துல இருந்து அன்பா நினைக்கிறாங்க. அந்த உள்ளத்தினால கொடுக்கிற அன்பு தான், இறைவனை நினைக்கிற அன்பு தான் அவர் இறைவனே திருப்தி அடைகிறார். உண்மையான அன்பு உள்ளத்திலிருந்து வர அன்புல தான் இறைவனே திருப்தி அடைகிறார். அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.